தேர்தல் வாக்குறுதிகள்னு தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுக்காங்க. வழக்கமாக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி போட்டு வாக்குறுதிகள் என்று சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னான் எல்லா கட்சியும். திமுக, காங்கிரஸ், பாஜக, என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஒன்று தான். என்னை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் எதற்காக வந்திருக்காங்கன்னா அதிகாரத்தில் சுவைக்க. சரி, அதிகாரத்தை சுவைத்தல்னா என்ன? சுவைத்தல் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. ஆனால் அவர்கள் யாருமே தீர்மானிக்கிறது இல்லை என்ன செய்யணும்னு. இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்காங்க. அதானி, அம்பானி, டாடா இப்படி இருக்காங்க. இவர்களுடைய நலனுக்காகத்தான் எல்லா கட்சிகளுமே வேலை செய்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஆழமான புரிதலே. புரியுதுங்களா? அதனால இவர்களுக்குள்ள மாபெரும் வேறுபாடெல்லாம் கிடையாது. மக்கள் மத்தியில் வேறுபாடு இருக்கிற மாதிரி வந்து அப்படியே நடிப்பாங்க. நல்ல நடிகர்கள், நமது அரசியல்வாதிகள் நல்ல நடிகர்கள். அந்த பார்வையில் தான் அப்படி செஞ்சார். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்னு கொடுத்தார். முதல்ல நான் 90 விழுக்காடு வாக்குகள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு 3ஆம் ஆண்டு இல்லை சொன்னார். எங்க யார் நிறைவேற்றினார் அப்படிங்கும் பொழுது அவர் கூட்டணியிலேயே